தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. என்ன இப்ப மட்டும் துறைக்கு எப்படி சோறு இறங்குது? இது மதனி சமைச்சதுல? அதான். யாரு சொன்னா? இது அம்மா சமைச்சது. என்ன எங்க மதனி சமைச்சது எனக்கு தெரியாதா? வாசத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் மதனி தான் சமைச்சதுன்னு. அம்மா இருக்கிற மிளகாத்தூள் மல்லித்தூள் என்ன தூள் கையில கிடைக்குதோ எல்லாத்தையும் கொட்டி சமைக்கும். அதுல எல்லாம் ஒரு வாசமும் வராது. ஆனா மதனி அம்மியாலேயே கையில அரைச்சு அந்த மசாலா எல்லாம் சேர்க்கும். அதுதான் அந்த வாசம் அப்படியே கம்முன்னு இருக்கும். அதுவும் இல்லாம மதனி சாயங்காலம் பள்ளிக்கூடத்துக்கு வந்துச்சு. பள்ளிக்கூடத்துக்கு வந்தாளா? எதுக்கு? என்னைய பாக்கதானே. அதுக்கு என்கிட்ட சொல்லாம கொல்லாம ஊட்ட விட்டு போயிட்டோன்னு வருத்தம். அதான் என்னைய பாத்துட்டு போலான்னு வந்துச்சு. அப்ப சொன்னுச்சு, மீன் குழம்பு வச்சு தந்திருக்கேன், எடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வான்னு சொன்னுச்சு. அங்க போய் படிக்க போறேனே. என்னைய தவிர வீட்டுல இருக்கிற எல்லாரையும் வந்து பாத்துட்டா. ஆனா என்ன பாக்கணும்னு தோணலைல. இருக்கட்டும், எவ்வளவு நாளைக்கு இருக்க முடியுமோ இருக்கட்டும். இப்ப என்ன சொன்ன? சாப்பிட்டுட்டு உன் மதனி எங்க வர சொன்னாலா? ஆமாண்ணே, படிப்பு சொல்லி தரதுக்கு வர சொன்னாங்க. அப்ப ஒரு நிமிஷம் இரு, நான் வரேன். சரிண்ணே. அப்பா என்ன ருசி! 2 நாளா சரியா சோறு திங்காததுக்கு இது நல்ல சாப்பாடு. எத்தா கண்ணே, ரொட்டி போட்டுட்டு இருக்கேம்மா, வா. என்னம்மா? எத்தா என்ன இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கவ? இதெல்லாம் நான் பாத்துக்கிறேதா. வீட்ல சும்மா தானமா கிடக்குறேன், நான் எடுத்து போடுறேன். நீ போமா, போய் வேற வேலை பாரு. எத்தா உனக்கு எனக்கு உங்க அப்பனுக்கு 3 பேருக்கு ரொட்டி போடுறதுக்கு இவ்வளவு மாவு பெசு வச்சிருக்கிறியத்தா? கொஞ்சம் அதிகமா சுட்டுக்கிட்டு இருக்கேம்மா எங்க வீட்டு ஆளுங்களுக்கு. எத்தா நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. நீ வந்து 2 நாள் ஆகுது. ஆனா எதுக்கு வந்த, எதனால வந்த ஒண்ணுமே சொல்லல. நீ பாட்டுக்கு வந்து 2 நாளா இங்கேயே கிடக்குற. நீ இப்படி கல்யாணம் ஆகி வந்ததே இல்லையே. மாப்பிள்ளை தம்பியும் வந்த ஒரு எட்டி உன்னை பார்க்கல. உங்க வீட்ல இருந்து ஒருத்தர் கூட வரல. அதான் மனசுக்கு ஒரே சந்தேகமா இருக்கு, வருத்தமாவும் இருக்கு. என்னத்தா எதுவும் பிரச்சனையா? அம்மாட்ட சொல்லுத்தா. அம்மாட்ட மறைக்காம எல்லாத்தையும் சொல்லுவீல. என்னத்தா ஆச்சு? ஏமா நீ பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்ல, ஒரு சின்ன மனஸ்தாபம். அது சரியாயிடுச்சுன்னா நானே வீட்டை விட்டு போயிருவேன். அப்புறமா நீ தான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கணும். இந்த சின்ன மனஸ்தாபம் பெருசா இருக்க கூடாதா? நம்ம பொண்ணு நம்ம கூடவே இருந்திருக்க கூடாதானே நீ தான் வருத்தப்படுவ. அடியே 2 போட்டேனா? மாப்பிள்ளை தம்பி கூட வந்திருந்தீனா மனசுக்கு அப்படியே குளு குளுன்னு சந்தோஷமா இருக்கும். மனசார ஆக்கி போட்டிருப்பேன். தனியா வந்துபிட்டு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறவ. இவங்க மனஸ்தாபத்தோடயே இருக்கணும் தான் சொல்லி நாங்க கல்யாணம் கட்டி கொடுத்தோமா? சும்மா சொன்னேமா. ஏத்தா உன் மாமியாக்காரி எதுவும் திட்டிவிட்டாளா? சொல்லுத்தா, நான் போய் கேட்டுட்டு வரேன். ஏமா இதுக்குதான் பொண்ணுங்க யாரும் புகுந்த வீட்டு பிரச்சனைய பிறந்த வீட்டுல சொல்றதில்ல. அது ஒரு சின்ன மனஸ்தாபம் நான் சொல்லிவிட்டேன். இப்ப நான் உன்கிட்ட சொல்லி நீ போய் அதை அவங்கள்ட்ட கேட்டு சின்னதா இருக்கிறத ஊதி 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 பெருசாக்கி வெடிச்சு விடாத. என் பிரச்சனைய நான் பாத்துக்கிடுறேன். உனக்கு என்ன, புகுந்த வீட்ல இருந்துட்டு நான் கோச்சிக்கிட்டு இங்க வரக்கூடாது அதானே? ஏத்தா அப்படி சொல்லலத்தா. நீயே யோசிச்சு பாரு. உனக்கு ஒரு பொம்பளை புள்ள பிறந்து அது பெருசானதுக்கு அப்புறம் அதை ஒரு இடத்துல கட்டி கொடுத்து நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வருது. எப்படி வரணும்? மாப்பிள்ளையோட சேர்ந்து சந்தோஷமா சிரிச்சு எடுத்துட்டு தானே வரணும். அதை விட்டுவிட்டு மாப்பிள்ளை கூட சின்ன மனஸ்தாபம்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருந்தா உன் மனசு குளிர்ந்து கிடக்குமா? ஏமா என்ன சொன்ன? அதான்தா மாப்பிள்ளையோட சின்ன மனஸ்தாபம்னு சொல்லிட்டு வந்தா உன் மனசு குளிர்ந்து கிடக்குமான்னு கேட்டேன். இல்லம்மா அதை கேட்கல. இப்ப நீ யார பத்தி பேசிக்கிட்டு இருக்க? அதான்தா உனக்கு ஒரு புள்ள பிறக்கும்ல, அந்த புள்ள பொம்பளை பிள்ளையா இருந்துச்சுன்னா இப்ப நீ பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா சந்தோஷமா உன் மனசு குளிர்ந்து கிடக்கணுமான்னு கேட்டேன். கண்ணிக்கினியா, இந்த வீட்ல அம்மாவையும் நீ நேரா பார்த்து பேசிப்புட்ட. என் தம்பிய கூட நீ பார்த்து பேசிட்ட. ஆனா என்னைய பார்க்க வரணும்னு உனக்கு தோணலையா? இல்ல நான் ஏதாவது நினைச்சுக்கிடுவேன்னு பார்க்காம இருக்கியா? அதனாலதான் உனக்கு நான் சொல்ல வர போறத ஒரு கடுதாசில எழுதியிருக்கிறேன். இது உனக்காக நான் எழுதியிருக்கிற முதல் கடுதாசி. உன்னை எந்த அளவுக்கு எனக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு என்னையும் உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டியதா இருக்கு. இருப்போம், நீ ஒரு பெரிய ஆள் ஆகுற வரைக்கும் இருப்போம். நீ இதுக்கு பதில் போடுவியான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா உனக்காக எழுதணும்னு தோணுச்சு. சரி, நான் மாறன்கிட்ட கொடுத்து விடுறேன், நீ இதை வாங்கிக்கோ. இத்தா என்ன பாத்துக்கிட்டே இருக்கிறவன் உன்னையத்தான் கேக்குறேன். ஏமா அதுக்கெல்லாம் என்கிட்ட பதில் இல்ல, போமா பேசாம. இப்படியே ஆரம்பத்துல இருந்தே நான் அடக்கி அடக்கி நீ நினைச்சதெல்லாம் சாதிச்சுக்கிட்டீல. 10வது வரைக்கும் தான் படிக்க வைக்கணும், அதுக்கப்புறம் ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் கட்டி கொடுத்துடணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னை ஏமாத்தி எப்படி எப்படியோ பொய்யெல்லாம் சொல்லி கடைசியில டிகிரி வாங்கி வச்சுக்கிற. அதுவாது பரவாயில்ல, ஓரளவுக்கு மன்னிச்சுக்கிடலாம். ஆனா எங்களுக்கே தெரியாம கராத்தே எல்லாம் கத்துக்கிட்டு பெரிய ஆள் ஆயிப்பட்டீல. அது எல்லாத்துக்கும் தான் சேர்த்து என்னைய முழுசா உட்கார வச்சுட்டீல, கல்யாணத்தை ஒண்ணு பண்ணி கொடுத்துட்டு. அடியே பெத்தவளா இருந்துட்டு வேற என்னடி பண்ண சொல்ற நீ? இப்படியே கால் டவுசரை போட்டுக்கிட்டு அவ்வளவு பேர் ஊர் மத்தியில எதிர்த்தாப்புல இருக்கிறவனை எட்டி மிதிச்சு ஓங்கி அடிச்சுட்டீனா நீ வாழ்க்கையில ஜெயிச்சிருவியா? கேர்த்தா
பொம்பளையோ ஆம்பளையோ வாழ்க்கைன்றதெல்லாம் குடும்பம் மட்டும்தான். புருஷன் புள்ள குட்டி மாமனாரு மாமியாரு அம்மா அப்பா நாத்தனாரு குழந்தனாருன்னு சாதாரண வாழ்க்கை முறைய வாழ கத்துக்க. அதுதான் அழகு. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாததா. ஆமா, இருக்கிறதுக்கு இங்க வழி இல்லாம இருக்கிறாங்க, இதுல பறக்கிறதுக்கு வர நான் ஆசைப்படுறேனா? ஏறு, முடிஞ்சு போன விஷயத்த விட்டுரு. நான் தான் கராத்தைக்கே அப்புறம் போல, நீ தான் சத்தியம் வாங்கிட்டியே, அப்புறம் என்னமா? எந்நேரமும் திக்கு திக்குன்னு இருக்குதா. என்னைக்கு எங்கேயாவது கிளம்பி ஓடிடுவியோன்னு அதனாலேயே உன்னை பாத்துக்கிட்டே உட்காந்துருக்கிறேன். கண்ணுக்கினியா? வீரா குரல் கேக்குது. வீரா வாழ. ஏமா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும் தா. உங்களை எல்லாம் நம்பிதானே இந்த பிள்ளைய அங்க கட்டி கொடுத்தேன். நீங்க எல்லாம் நல்லா பாத்துப்பீங்க, இந்த பிள்ளைய கண் கலங்காம வச்சுப்பீன்னு. ஆனா 2 நாளா இங்கேயே வந்து கிடக்குதுதா. என்னன்னு கேட்டா ஒரு சின்ன மனஸ்தாபம் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்குது. என்னத்தா, எதுவும் பிரச்சனையா? எம்மா ஏய் இருல. எம்மா பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன மனஸ்தாபம் தான், சரி பண்ணிக்கிட்டு வாங்கம்மா. வீட்டுக்கு வந்தோடனே என்ன விஷயம்னு கூட கேட்காம நான் பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்கேன்னு தப்பா எடுத்துக்காததா. என் வேதனை அப்படி. பெத்த பிள்ளைய கட்டி கொடுத்து அது சந்தோஷமா புருஷன் கூட வாழ்றத பார்த்தா பெத்தவங்களுக்கு குளிரும். ஆனா கூட வந்து உட்காந்துருக்குதே, அதான் ஆதங்கத்துல பேசிவிட்டேன். உட்காருத்தா, தண்ணி மொண்டுட்டு வரேன். ஏமா என்ன நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏன்ட்ட தானே கேக்குறிய? தண்ணி எல்லாம் வேணாமா, நம்மோடு தானே, வேணும்னா நானே மொண்டு குடிச்சுக்கிறேன். நீங்க போய் வர வேலை இருந்தா பாருங்க, நான் கண்ணிக்கடி அடைச்சத்த நேரம் பேசிட்டு கிளம்புறேன். இந்தாத்தா, ஒழுங்கா உட்காந்து சோத்த தின்னுட்டு போ. வந்தோடனே சுடு தண்ணிய காலைல ஊத்திட்டு வந்த மாதிரி ஓடுறது. அந்த அம்மா அதான் உன் சிநேகிதி. ஆளு மட்டும் தான் இங்க இருக்குது, மனசெல்லாம் மாமியா கறி வீட்லயே விட்டுட்டு வந்திருக்குது. ஏமா தரவு, எது சமைச்சாலும் அண்டா நிறைய சமைச்சுக்கிட்டு இருக்கா. என்னடா இவ அண்டா நிறைய சமைச்சுக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா நம்மளுக்கு இத்துணூண்ட வச்சுட்டு இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி மாமியா கறி வீட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஓ, சமையல் எல்லாம் இங்க இருந்துதான் பறக்குதோ? சரிதான் சரிதா, பேசிக்கிட்டு இருங்க, நான் மாட்டுக்கு போய் தண்ணி கட்டிட்டு வரேன். சரிம்மா. ஏத்தா, கேட்க மறந்துட்டேன், உன் புருஷன் நல்லா இருக்காப்லையா? அந்த ஆளுக்கு என்னம்மா, நல்லா இருக்காக. சரிதா, அன்னைக்கு வயல்ல பார்த்தேன், 2 நிமிஷம் பேசிட்டு தான் வந்தேன். நல்ல பிள்ளை, நல்லா பேசுது. என்ன ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் வம்பளத்துக்கிட்டு உட்காந்துருக்கு, வேற ஒண்ணும் இல்ல, நல்ல ஜாலியா தான் பேசுது. ரைட்டு, சூப்பரா எங்க அம்மா கொளுத்தி போட்டுருச்சு. இன்னைக்கு வேம்பண்ணனுக்கு தீபாவளி தான், அதுவும் சரவெடி தீபாவளி தான். சரிதா, நான் வாரேன். ஐயோ மாமா இரியா, வீட்டுக்கு வந்து உன்னை வச்சுக்கிடுறேன். போறவங்க வரவங்களை எல்லாம் பார்த்தா தானே உனக்கு கலாய்க்க தோணுது. அந்த பாக்குற கண்ணையே நோண்டி புட்டுங்கி தூக்கி எரிஞ்சிட்டா அத பாரு. அடியே என்னடி பக்கம் பக்கமா பிளான் போட்டுக்கிட்டு இருக்க? எப்படி வேம்பண்ண கண்ணை நோண்டலானா? இங்கேரு, எங்க அண்ணனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அவ்வளவுதான் பாத்துக்க. நாளா தங்கச்சிக்காரி பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். நீ பார்த்தா தானே சும்மா இருக்காம இருக்கிறதுக்கு உன் கண்ணையே நோண்டி எடுத்துட்டா அண்ணனும் தங்கச்சியும் ரோட்ல கண்ணு தெரியாம கொஞ்ச நாளைக்கு சுத்துங்க, அப்பதான் உங்களுக்கு புத்தி வரும். சரி, என்னத்துக்கு இப்படி என்ன சட்டியில போட்ட கடுகு மாதிரி பொறிஞ்சுக்கிட்டே இருக்கிறவ? வரசா கிளம்பி வா, ஊர்ல மீட்டிங் நடக்குது. மீட்டிங்கா? என்னல மீட்டிங்? அதால சொல்லிட்டு இருந்தாங்களே நம்ம ஊர்ல ஒரு பெரிய ஃபேக்டரி வரப்போகுதுன்னு. அதுக்குதான் அந்த நீலாம்பரி அம்மா ஊருக்குள்ள வந்திருக்குது. ஊர் மக்களை எல்லாம் அந்த அம்மா பார்த்து பேசணுமா, எல்லாத்தையும் வர சொல்லி இருக்கிறாங்க. வா போயிட்டு வந்துடலாம். உங்க அண்ணனும் வராளா? ஓஹோ, கதை அப்படி போகுதோ. இருடி இரு, கொஞ்ச நேரத்துக்கு கொண்டு வச்சு செய்யறேன். முத்தண்ணே வேலையா இருக்குது கணிக்கினியா? போய் கேட்டேன், வரலன்னு சொல்லி பிடிச்சு. வேலையா இருக்காளா? ஏன் 2 பேரும் இன்னும் வீட்டுக்கு வரலையா? வீட்டுக்கு 2 பேரும் 5 மணிக்கு வந்துட்டாகல, ஆனா மீட்டிங்க்கு வரலன்னு சொல்லி விட்டாக. உங்க அண்ணன் அதான் என் புருஷன், அவங்க போயிட்டாக. ஆனா முத்தண்ணன் தான் வரலன்னு சொல்லி பிடிச்சு. ஏமா வீட்டுல அப்படி என்ன வேலையா? ஏதோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலைன்னு சொன்னுச்சுல. அதுவும் இல்லாம வீட்டுல ஒரு பொண்ணு வேற வந்திருக்குது, யாரும் தெரியல, நல்ல கலரா ஒரு மாதிரி அழகா இருந்துச்சு. பொண்ணா? அட ஆமால, அந்த பிள்ளைகிட்டதான் முத்தண்ணனும் உங்க மாமியாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாக. அதுவும் நல்ல கலரு சிரிச்சு வேற பேசிக்கிட்டு இருந்தாக. யார் அந்த பொண்ணுன்னு கேட்கலான்னு நினைச்சேன். சரி வேண்டாம், முத்தனை ஏதாவது தப்பா நினைச்சுக்குமோன்னு நான் வரசா வந்துட்டேன். யாரா இருக்கும்? ஏதாவது சொந்தக்கார பொண்ணா இருக்கும், எதுக்காவது வீட்டுக்கு வந்திருக்கோம். இல்லல, சொந்தக்கார பொண்ணு மாதிரி தெரியல. உன் பேர் என்ன? நீ ரொம்ப அழகா இருக்க, எந்த ஊரு அப்படிலாம் முத்தனை கேட்டுட்டு இருந்துச்சு. இல்லை சொத்த திட்டியா? ஆமாண்ணே, தின்னுட்டேன். 2 நிமிஷத்துல வாரேன்ட்டு போனேன். சீக்கிரம் கொடுண்ணே, அங்க மதனி எனக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். லே, நான் ஒரு கடுதாசி தாரேன், அதை கொண்டு போய் உன் மதனி கிட்ட கொடுத்துரு. சரிண்ணே. லே, நீ எதுவும் பிரிச்சு படிச்சிட மாட்டியே? சே, அப்படிலாம் இல்லண்ணே, கொடுண்ணே, நான் போய் கொடுத்துறேன். இந்தா. சரி, அங்க போயிட்டு அவளை நோயின்னு பண்ணிக்கிட்டு இருக்காத, அவளை கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுக்க விடுன. சரிண்ணே. பிறகு வீட்ல அவ வச்ச மீன் குழம்பு தீந்து போயிருச்சு, அங்க எதுவும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் எடுத்துட்டு வா. என்ன, உனக்கும் மதனி மேல கோவம் இல்ல, மதனிக்கும் உன் மேல கோவம் இல்ல, ஆனா 2 பேரும் ஏன் பிரிஞ்சிருக்கீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. உனக்கு ஒரு மண்ணும் புரிய வேணாம், கிளம்பு போ. சொல்றத செய்வானா? பள்ளிக்கூடத்து பிள்ளையாட்டமா பேசிக்கிட்டு இருக்கான், என்னென்னமோ பேசிக்கிட்டு போல. சரிண்ணே. லே, அதெல்லாம் பத்திரமா வந்துருவேண்ணே, சீக்கிரம் வந்துடுறேன். நீ வந்துருவல, உருண்டு பிறண்டாவது வந்துருவ, அது எனக்கு தெரியும், நான் அதுக்கு ஒண்ணு கூப்பிடல.
கடுதாசி பத்திரம் அதை சொல்லதான் கூப்பிட்டேன். சரி. வீரா உண்மையத்தான் சொல்றியா? ஏய் போய் மட்டும் சொல்லி என்கிட்ட விளாண்ட, அதுவும் இந்த விஷயத்துல உனக்கு கொன்னே போடுவேன்ல. அட என்ன கணிக்கினியா, இந்த விஷயத்துல நான் உன்ட்ட விளையாடுவேனா? இதுக்குதான்ல புருஷனை விட்டு பிரிஞ்சு வந்தா 2-3 நாள் இருந்துட்டு போயிடணும். நீ என்னடானா சண்டை போட்டுட்டு அம்மா வீட்டுக்கு வந்து இங்க உட்கார்ந்தது மட்டும் இல்லாம சமைச்சு வர 3 வேலையை கொடுத்துக்கிட்டு இருக்க. அங்க முத்தண்ண 3 வேலையும் நல்லா மூக்க பிடிக்க சாப்பிட்டுட்டு வேற பிள்ளைய சைட் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் தேவையா உனக்கு? அடியே நீ வேற ஏதாவது விஷயம் சொல்லியிருந்தா கூட நம்பி இருப்பேன்டி. ஆனா வேற பிள்ளைகிட்ட உட்காந்து பேசுறாங்கன்னு சொன்னீல, அதுல தாண்டி நீ சிக்கிக்கிட்ட. என்னடி சொல்ற? பிறவு உங்க அண்ணன் என்ன அப்படி லேசப்பட்டவன் நினைச்சிட்டு இருக்கிறியா? நானா போய் என்னங்க இந்த பிள்ளைகிட்ட பேசுங்கன்னு சொன்னா கூட பேச மாட்டாகடி. இங்க வீரா, நீ வேம்பண்ண கூட 2 வருஷம் வாழ்ந்திருக்கிற. ஆனா நானு உங்க அண்ணன் கூட 2 மாசம் தான் வாழ்ந்திருக்கேன். ஆனா அந்த 2 மாசம் எனக்கு 2 ஜென்மம் மாதிரி. எல்லாமே அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி தான் அவங்களுக்கும். சரிம்மா தாயே, நான் சும்மா தான் சொன்னேன், ஒத்துக்கிடுறேன் போதுமா? வந்துட்டா கிளியோபட்ரா கதையெல்லாம் தூக்கிக்கிட்டு. ஷோ சொல்ல வந்த விஷயத்தையே நான் பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்தால வரியா இல்லையா? வரல. இப்ப என்ன வீட்டுக்கா போற? ஆமால வீட்டுக்கு போயிட்டு தான் வரணும். ஏன்? அப்பனா மாறன் தம்பிய அந்த கூட்டத்துக்கு வர சொல்றியா? நான் வீட்டுக்கு வர சொல்லி இருந்தேன். வீட்டுக்கு வந்தா நான் இருக்க மாட்டேன்ல, அந்த கூட்டத்துக்கு வர சொல்லு. எப்படியும் வழியில தான் வந்துகிட்டு இருப்பாங்க, பாத்தீங்கன்னா சொல்லிடு. சரி கணிக்கணியா, நீ கிளம்பி கூட்டத்துக்கு போ, நானும் அங்க வந்து உன் கூட சேர்ந்துக்கிறேன். சரிடி. ஏய் மறக்காம ரொட்டி ஒரு டிபன் பாக்ஸ்ல போட்டு எடுத்துட்டு வா. நான் வர நைட்டு சமைக்கல, உங்க அண்ணனை தான் புரோட்டா வாங்கிட்டு வர சொல்லலாம்னு நினைச்சேன். அத நீ போட்டுட்டீல, எடுத்துட்டு வந்துரு. நான் எடுத்துட்டு வரேன் வீரா, காலையிலக்கு சேர்த்து எடுத்துட்டு வரேன், நீ போ. ஓ காலையிலக்கு எடுத்துட்டு வரியா? அப்பாடா, நாளைக்கு மத்தியானம் சமைச்சா போதும். மத்தியானமும் ஏதாவது ஸ்பெஷலா செய்யறேன்னா சொல்லு, நாளைக்கு ஃபுல்லா லீவ் விட்டுறேன் சமையலுக்கு. சரிடி போ, நான் எடுத்துட்டு வரேன். சரி. ஏலே அந்த அம்மா அங்க அவ்வளவு திமிரா நின்னு மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கு, நீ என்னல சௌகரியமா நின்னுக்கிட்டு இருக்கவன்? இல்ல அது காசை போட்டு அது ஃபேக்டரி கட்டுது, அது என்னமோ பண்ணிட்டு போகுது. எல்லாரையும் கூப்பிட்டுச்சேன்னு வந்து நின்ன, அதுக்குன்னு வேட்டியை மடிச்சு கட்டிட்டு ஐயோ அம்மா சாமி எல்லாம் போய் குடிஞ்சிட்டு நிக்க முடியாது. இங்க பாருல, மீட்டிங்னு சொன்னோனே கலர் கலரா எத்தனை பொம்பளைங்க வந்திருக்காங்கன்னு. இதுங்கெல்லாம் நம்ம ஊர்ல தான் இருக்கானே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குதுல. இதெல்லாம் எங்கதால ஒளிஞ்சிருக்குங்க? லே வீரா வந்துச்சு, செத்தடி மவனே. லே வீரா என் பொண்டாட்டில, அது வேற, இது சைட் அடிக்கிறது இது வேற. மவனே நீ இன்னைக்கு செத்தடி, அம்மிக்கல்ல போட்டு ஆட்டுன்னு ஆட்ட போறா. இவன் உனக்கு இருக்கு பையன், எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு. லே அங்க போறது சில்பா தானே? ஓய் சில்பா. சில்பாவா? ஐயா என் பேர் கல்பனா. தெரியும் தெரியும், உன் பேரை சுருக்குனா கல்பான்னு வரும், நல்லாவா இருக்குது, அதான் சிலுக்கா இருக்கட்டும் சில்பான்னு கூப்பிட்டேன். வீரா வீட்டுக்காரன் தானே நீங்க? அடடா, என் பொண்டாட்டி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிய? தெரியும் தெரியும். ஆமா என்ன சிலுப்பா, உன் புருஷன் இந்த தடவை லீவுக்கு ஃபாரின்ல இருந்து வரல போல? ஆமா, அடுத்த மாசம் என் தங்கச்சிக்கு கல்யாணம் வருது, அதான் சேர்த்து லீவ் போட்டுக்கிறாங்க. ஐயா போலக்கு தெரிஞ்ச பையன் பொண்டாட்டிய கூட பார்க்க வராம கொழுந்தியா கல்யாணத்துக்கு சேர்த்து வரானா? சேர்த்து பாத்துக்க சிலுப்பா, ஒரே கல்ல 2 மாங்க அடிக்கிறான் உன் புருஷன். அதெல்லாம் நான் பாத்துக்கிடுவேன், நீங்க ஒண்ணு சொல்லி தர வேணாம். ஏய் நீ என்னோட சொந்தக்கார பிள்ளைங்கள, அதான் சொல்லி தந்தேன். நம்ம வீட்டு பிள்ளை நாளைக்கு கண்ண கசக்கிட்டு வந்தா எனக்கு தானே நெஞ்செல்லாம் வலிக்கும். என்னது நெஞ்சு வலிக்குமா? லே அப்படியே கொஞ்சம் விலகி பின்னாடி வாங்க. மாப்பிள்ள செத்தான் இன்னைக்கு. ஆமா, போய் ஆம்புலன்ஸ் பாடிக்கு மேல தளத்துக்குலாம் ரெடி பண்ணுங்க, கொஞ்ச நேரத்துல பாடி வீட்டுக்கு வந்து சேர்ந்துரும். மேடம், நம்ம வயலுக்கு பூஜை போட போற இடம் இவங்களோட தான். உங்க பேரு? என் பேரு தாமரச்செல்வி. இந்த வயல் யாரோட பேர்ல இருக்கு? என் பேர்ல தாங்க இருக்கு. இது உங்களோட பூர்வீக சொத்தா? என் வீட்டுக்காரு சம்பாரிச்சு வாங்கினதுங்க, என் பேர்ல எழுதி வச்சுட்டாரு. உங்களுக்கு பிள்ளைங்க? எனக்கு ஒரு பையன் இருந்தானுங்க, ஆனா இப்ப இல்ல. மேடம், அவங்க பையன் இந்த ஊர்ல தான் ஒரு பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தான். 3 பிள்ளைங்க பொம்பளை பிள்ளையா பிறந்ததுன்னு கள்ளிப்பால் ஊத்தி கொண்டுட்டாங்க. 4ஆவது ஒரு பிள்ளை பிறந்துச்சு. பிறந்தோடனே அவங்க அம்மா டெலிவரி நிறைய ஆனதுனால செத்து போயிடுச்சு. ஆனா அந்த பிள்ளை மட்டும் பொழைச்சுக்குச்சு. இதுக்கப்புறம் இங்க இருந்து என்ன பண்ண போறோன்னு அந்த பையன் இந்த அம்மாவையும் அந்த குழந்தையும் விட்டுட்டு போயிட்டானுங்க. இடியட். சொல்லுங்க. அதானுங்க மேடம், அதுக்கப்புறம் அந்த ஆள் இங்க வரவே இல்லை, அப்படியே போனவன் தான். 15 வருஷம் ஆயிருச்சு. சோ
இந்த வயலை விக்கிறதுல அவர் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுவாரா? இல்ல மேடம், அவனுக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் இல்ல. என்னையும் என் பேத்தியும் அப்படியே அம்பான்னு நடுத்தரில் விட்டுட்டு போன பையன். நான் கண்டிப்பா நாளைக்கு ஏதாவது கேள்வி கேட்டானா சும்மா விட மாட்டேன். அம்மா, நீங்க வாய் வார்த்தையில பேசலாம், ஆனா இது கோர்ட் கேஸ்னு போனா லா அண்ட் ஆர்டர் படி நான் தான் மாட்டுவேன். அதனால தான் கேக்குறேன். இப்ப அவர் உயிரோட இருக்காரா இல்லையா, எங்க இருக்காரு, என்ன பண்றாரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. சரி, ஓகே. உங்க பையனை தாண்டி வேற யார்கிட்டயாவது நீங்க பெர்மிஷன் கேட்கணுமா இந்த வயலை விக்கிறதுக்கு? அதெல்லாம் ஒருத்தர் இல்ல மேடம், இதுங்களே ஒரு அனாதைங்க. ஆஹா, இப்ப வந்து நெஞ்சு வலிக்கும் அது வலிக்கும் இது வலிக்கும்னு பேசுறவங்க அப்பவே என்னை கட்டிக்கிட வேண்டியதானே? ஏய், இப்ப மட்டும் என்ன குறைச்சலு? என் வீரா ஒரு பக்கெட் இருக்கட்டும், நீ ஒரு பக்கெட் இரு. இங்க இரு. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், என்னால வீரா விட்டுட்டுலாம் இருக்க முடியாது. அதனால வாரத்துல 7 நாளைக்கு 5 நாள் அவ கூட தான் இருப்பேன். என்ன கண்டிஷனுக்கு ஓகேவா? கண்டிஷன் போடுறீங்களா? கண்டிஷனு இருங்க, எங்க அக்காட்ட கேட்டு சொல்றேன். ஓ, உங்க அக்கா வேற இருக்காளா? உங்க அக்கா? ஆமா, எனக்கு அக்கா இருக்கிறாங்க. அவங்க உங்க பின்னாடி தான் நிக்கிறாங்க. கொஞ்சம் உங்க தலையை திருப்பி பாருங்க. பாத்துடுவோம். ஆமா, உங்க அக்கா புருஷன் என்ன பண்றாப்ல? இன்னும் கொஞ்ச நேரத்துல கழுத்தறுபட்டு துடி துடிச்சு சாவ போறாங்க. இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. யார்? இல்ல, வீரா. பேரு மறந்து போச்சோ? வீரா, நீ எங்க இங்க? யோ, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? போற வர பொம்பளைங்கள வம்பெடுத்துக்கிட்டு இருக்கியா நீ? வீரா, இல்லடி. அது கல்பனா, நீ சொல்லு, என்ன பண்ண அந்த ஆளு? சில்பா, கல்பா. ஐயோ, கல்பனா வேணாம். எது சில்பா கல்பா? யோ, எனக்கு வர கோபத்துக்கு உன் கழுத்தை நெரிச்சு கொல்ல போறேன் பாரு. கல்பனா, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிடுறேன். கல்பா, கல்பனா, என்னை விட்டு போயிடாத. விட்டுட்டு போகாத. இந்த ஆளையும் சேர்த்து கூட்டிட்டு போய் நீயே வச்சுக்க. இல்ல இல்ல, அப்படி சொல்லல. வீட்டுக்கு போகாம இங்கே நில்லுன்னு சொன்னேன். யூ ஷட் அப். அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போயிட்டு அந்த ஆளு அந்த குழந்தைய தூக்கி வளர்த்திருக்காங்க. எவ்வளவு மரியாதை கொடுக்கணும். அட்லீஸ்ட் அவங்க வயசுக்காவது மரியாதை கொடு. நீங்க சொல்லுங்க, இந்த வயலை விக்கிறதுக்கு வேற யார்கிட்டயாவது பெர்மிஷன் கேட்கணுமா நீங்க? ஆமா மேடம். ஆமாவா? யாருக்கிட்ட? ஒரு 2 நிமிஷத்துல வந்துருவாங்க மேடம். மா, எனக்கு டைம் இல்ல. நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? மன்னிச்சுக்கங்க மேடம், பள்ளிக்கூடம் இப்பதான் விட்டாங்க. இப்ப வந்துருவாங்க. பள்ளிக்கூடம் இப்பதான் விட்டாங்களா? ஏமா, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகிட்டயா பெர்மிஷன் கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அதா என்னது? மேடம் எவ்வளவு பெரிய ஆளு, பொன்னிக்காக மேடம் அடிக்க சொல்றியா? பொன்னி ஒத்துக்கிட்டாதான் என்னால அடுத்தது என்னன்னு பேச முடியும். பொன்னி வரட்டும். பொன்னி வந்துருச்சு. பொன்னி வரசாமா? பொன்னி, பொன்னி யார் அது? பொட்ட புள்ள போக உலகம் பாத போட்டு வைக்கும். முட்டை சந்து பார்த்து அந்த ரோடு போய் நிற்கும். படங்காட்டும் ஏமாத்தி கலங்காத ராசாத்தி.